சாரியில ஸ்டைல் பண்ணலாமா ஃபார் ஆஃபீஸ்? வாங்க. சாரி கட்டும்போது எப்பயுமே சொல்றேன், ஃப்ளீட் வச்சுட்டு அதுக்கப்புறம் கீழே கட்டணும். ஃபர்ஸ்ட் நம்ம ஃப்ளீட் இப்படினா அழகாக வச்சுட்டோம்னா அதுக்கப்புறம் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். லாஸ்ட்டாக ஃப்ளீட் எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் சின்ன பின்னு குத்திக்கோங்க. கேப் டைம் ஆயிடுச்சு, 10 மினிட்ஸ்ல சீக்கிரமா ஆஃபீஸ் கிளம்பணும். எப்படி அழகாக கட்டியிருக்கேன்னா, வேஸ்லின்லேருந்து மாய்ஸ்சரைசரும் ஹைப்பன் சீரம், ஓகேங்களா? இது வந்து புதுசாக ட்ரை பண்ணுறேன். இது ஜஸ்ட் வந்து ஷேக் பண்ணிட்டு இது எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு நான் உங்களுக்கு ரிவ்யூ கொடுக்குறேன். மாய்ஸ்சரைசர் 5 மினிட்ஸ் தான். இது நல்லா செட் ஆகணும். ஆல்மோஸ்ட் நான் ரெடி ஆகிட்டேன். தலை மட்டும் செட் பண்ணிக்கணும். ஓகே, இப்போ பாருங்க நான் எப்படி பிரைட் ஆகுறேன்னு. பவுடர்லாம் போடுவீங்களா கேட்டீங்க. யூஸ் பண்ண மாட்டேன். ஒரு ஃபவுண்டேஷன் தான் யூஸ் பண்ணுறேன். மட்டும்தான் நான் பவுடர் யூஸ் பண்ணுவேன். சாரியை பற்றி சொல்லியே ஆகணும். காட்டன்லேயே எனக்கு ரொம்ப பிடிச்ச சாரி வேல்தாரி காட்டன். இவங்க கிட்ட நான் ஃபர்ஸ்ட் டைம் வாங்குறேன். குவாலிட்டி கொஞ்சம் யோசிச்சு தான் பார்த்தேன், பட் ரொம்பவே சூப்பராக இருக்கு. வேல்தாரி காட்டன் வெளியில வாங்கினீங்கன்னா 2000 கிட்ட இருக்கும், பட் அவங்க கிட்ட ரொம்ப சீப், அப்படியே ஆஃப் த ரேட் அந்த மாதிரி வருது. சாரியை பற்றி தெரிஞ்சவங்களுக்கு 120 கவுண்ட்ஸ் வச்சு ஒரு வேல்தாரி காட்டன் சாரி வெளியில எவ்வளோ இருக்கும் அப்படின்றது அவங்களுக்கு தெரியும். ஹேண்ட்லூம் அப்படின்றதுனால ரொம்ப காஸ்டா இருக்கும். இந்த காட்டன் சாரி இன்ஸ்பயர்டு பை என்னோட ஸ்கூல் டீச்சர் சித்ரா மிஸ்ன்னு ஒரு மிஸ். காட்டன் சாரி கட்டினாங்கன்னா இந்த ஃப்ளீட் எல்லாம் வந்து இப்படி கூட மரியாது. அது மாதிரி அவ்வளோ அழகா இருக்கும். இந்த சாரி வேணும்ன்றவங்க கண்டிப்பா டிஎம் பண்ணுங்க. சாரி நல்லா இருக்கு, நானும் அழகா இருக்கலாம், பிங்க் கலர் ஹார்ட்டை கமெண்ட் பண்ணுங்க. அஞ்சல் பாய் ஃப்ரம் பூஜா. இதே மாதிரி உங்களுக்கு நெக்ஸ்ட் கெட் ரெடி வித் மீ வேணும்னா கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. பாய்.